வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நம்ம சென்னையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அல்லது சென்னைக்கு வந்து போகிறவங்களுக்கு சென்னையோட ஜியாகிரஃபி என்னன்னு தெரியும். நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு பகுதியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அப்படின்னா என்னன்றது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ சென்னைன்றது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 460 சம்திங் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் ஒரு பாக்ஸ் வரைஞ்சால் எப்படி இருக்கும், அவ்வளோ பெருசு தான் சென்னை சிட்டின்றது, கார்ப்பரேஷன்றது. அது போக சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இப்போ நம்ம மேப்பில் பார்க்குறது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 1970 ஆரம்பித்தது. இந்த மாதிரி வடக்கில் எண்ணூர்லேருந்து சவுத்தில் நாவலூர் வரைக்கும், இந்த பக்கம் பெருங்களத்தூர் அப்படி போனீங்கன்னா பூந்தமல்லி, இந்த சைடு ஆவடியும் கவர் ஆகும். இதில் வந்து ஆவடி போட காணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் 1100 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியான்றது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக சென்னை சிட்டி அப்படின்றது இந்த சைடு மட்டும், இந்த பக்கம் மட்டும்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் இப்போ கிட்டத்தட்ட இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா அந்த 40 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கிட்ட உங்களுக்கு வந்து இந்த ரோடு பேர் ஓஎம்ஆர் ரோடுன்னுவாங்க. இந்த ரோடு பேர் தான் ஓஎம்ஆர் ரோடு. இது கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. மத்திய கைலாஷ் அப்படின்ற இடத்துல ஆரம்பிக்குது. இங்கே அடியார் பக்கத்தில் இங்கே தான் ஆரம்பிக்குது. மத்திய கைலாஷ்ன்ற இடத்துல, இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இல்லை, இங்கே ஆரம்பிக்குது. நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நமக்கு அந்தளவுக்கு டெக்னிக்கலாக பெருசாக ஒன்று கற்றுக்கணும். கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நான் இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது நான் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நாவலூர் வரைக்கும், கேளம்பக்கம் கூட இதில் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். கேளம்பக்கம் இது ப்ராப்பராக இது கிடையாது. சென்னையோட பின்கோடு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாவலூர் வரைக்கும் தான் இருக்குது. இந்த சைடு வண்டலூர் வரைக்குமே கூட இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல தான் நமக்கு கிளாம்பாக்கம், இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். இது வந்து போன அதிமுக ஆட்சி காலத்திலே ஆரம்பித்தது. 2011 ஜெயலலிதா மேடம் ஆட்சிக்கு வந்ததும் விஷன் 2023 ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. அதில் ஆரம்பித்தது தான் இது, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையன்றது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா மாதவரம் அப்படின்ற இடத்துல இருக்குது. அது வந்து நமக்கு மாதவரம் இந்த சைடு வரும். இது வந்து இந்த ஆந்திரா போகிறவங்களுக்காக ஆரம்பிச்சுது. இங்கே இருக்குது. அந்த சைடு வந்து ஆந்திராவுக்கு போகிற பேருந்து நிலையத்திலாம் இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து கட்டிகிட்ருக்குது பார்த்திங்கன்னா குத்தம்பாக்கம் அப்படின்ற ஒரு இடம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. குத்தம்பாக்கம்ன்றாங்க அப்படின்ட்டு. பாருங்கள், இங்கே தான் இருக்குது குத்தம்பாக்கம். இங்கே பாருங்கள்.
திருமழிசைன்ற ஒரு இடம் இருக்குது. பூந்தமல்லி, இது பேர் பூந்தமல்லி பைபாஸு. இங்கே பனிமலர் மெடிக்கல் காலேஜு, இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ்லேண்ட் அப்படின்ட்டு ஒரு பார்க் இருக்குது, இந்த வாட்டர் பார்க்கு. இங்கே தான் இந்த விஜய் டிவியோட எல்லா ப்ரோக்ராமும் இங்கே தான் எடுப்பாங்க. அவங்க பார்த்தா தெரியும், பிக் பாஸு, இந்த நீயா நானா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுப்பாங்க. நம்ம பார்த்தாலே தெரியும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், செட்டு. இது வந்து ஒரு ஃபிலிம் சிட்டி. ஒரு 500 ஏக்கரில் ஒரு 500 ஏக்கரில் ஒரு 150-200 ஏக்கரில் கட்டிகிட்ருக்காங்க, 500 கோடியில். அதில் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. விஜய் டிவி கம்பெனியோட செட்டு. இங்கே தான் பிக் பாஸு, இங்கே பிக் பாஸ். இங்கே வந்து இந்த நீயா நானா அந்த போட்டி இதெல்லாம் நடக்கும். இங்கே வந்து ஷூட்டிங்கெல்லாம் நிறைய நடக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து இது நல்ல வெல் டெவலப்டான ஒரு ஏரியா தான். செம்பரப்பாக்கம்னு வந்து பக்கத்தில் பெரிய ஏரி. சென்னைக்கு பாதி சென்னைக்கு தண்ணி இங்கே தான் போகுது. இங்கே தான் வந்து நம்ம புது பஸ் ஸ்டாண்டு வருது. இதுதான் அந்த ஸோ இதுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸு. இதுதான் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம்னு இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. டெக்னிக்கலாக பார்க்க போனோம்னா இது குத்தம்பாக்கன்றது ஒரு வில்லேஜு. இங்கே நிறையா ப்ராஜெக்ட்லாம் புதுசாக வந்துட்டுருக்கு. நிறைய ரியல் எஸ்டேட்லாம் வந்துட்டுருக்கு. இங்கே திருமழிசைன்னு ஒரு பேரூராட்சி. இதுதான் இப்போ நியூ டவுனாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது சென்னை சுற்றி நிறைய சேட்டலைட் டவுன் புதுசாக இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து திருவள்ளூர், ஒன்று வந்து திருமழிசை ப்ராப்பராக வந்து சென்னை சிஎம்டிஏக்குள்ளே இருக்குது. அது ஆல்ரெடி வெல் டெவலப்டான ஏரியா தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீபெரும்புதூர். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ன்றது நீங்கள் சென்னைன்னு இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குற இடமே இப்போதைக்கு நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் தான். அதை சுற்றி தான் இன்றைக்கி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ். உரகடமில் இங்கே இது வந்து இருங்காட்டுக்கோட்டைன்னு இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது, 30 வருஷமாகவே. அதுக்கப்புறம் இங்கே ஸ்ரீபெரும்புதூர் சுற்றி இங்கே தான் நிறைய இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் நிறைய. செயின் கோபின்றது ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெல்லுலேருந்து சாம்சங்லேருந்து நிறைய கம்பெனிஸ் வந்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்கானு எல்லாமே இருக்கும். இங்கே இந்த ஏரியாவில் ஒரு லட்சக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வரகடம். இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இங்கே வந்து ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்லாம், பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரோடு இது அப்படியே இங்கே வந்துச்சுன்னா எஸ்பி கோயில் வந்து சேருது, ஜிஎஸ்டி ரோடு. இது மறைமலை நகர். இங்கே தான் முன்னாடி ஃபோர்டு இருந்தது. இப்போ அவங்க வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்க, ஒன்றும் எதுவும் தெரியல. இதுதான் எஸ்பி கோயில், சிங்கப்பெருமாள் கோயில்ன்றது. இது வந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டின்னு இந்தியாவிலே முதல்ல ஒரு ப்ரைவேட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கலந்த ஒரு செட்டப். இது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே மஹாப்ஸு, இங்கே மகாபலிபுரம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ ரியல் எஸ்டேட் பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு சென்னைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து சவுத் சென்னையில் இந்த இடத்துல தான் இப்போதைக்கு ஹார்ட் ஆஃப் த சிட்டி லேண்ட் இருக்கிறது. இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த சைடெல்லாம் வந்து ஒரு கிரவுண்டு அல்லது 2400 ஸ்கொயர் ஃபீட்டு போனீங்கன்னாவே இந்த பகுதியிலாம் 3 கோடி 2.5 கோடி அதுக்கு மேலே தான்.
இந்த ஏரியா இது சென்ட்ரல் சென்னை. இங்கே போனீங்கன்னா 7 கோடி 10 கோடி அது ரோடு வீட்டை பொறுத்து இருக்கும். இந்த சைடு உங்களுக்கு வெஸ்ட் சென்னை, இந்த சைடு இப்போதைக்கு குறைவாக தான் இருக்குது. 2500 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்குது இந்த 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 பகுதியில். இங்கெல்லாம் ஒரு 6000 7000 அந்த மாதிரி இருக்குது. இந்த பகுதி இப்போ வந்து இந்த இந்த ஸ்ட்ரெச்சு இப்போ வந்து வேகமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து இங்கே வந்து மெட்ரோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்துடுச்சு இந்த இடத்துல. இதுதான் வந்து இப்போ போட்டிருக்கேன் பாருங்க, மெட்ரோ. இங்கே அதுதான் மெட்ரோ, ஓஆர்ஆர் மெட்ரோன்னு போடுவோம். இங்கே வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு இப்போ டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷனும் அறிவிச்சிட்டாங்க 8000 கோடியோ சம்திங் இங்கே இது வரைக்கும் சுங்குவார் சத்திரம் வரைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் சென்னை பக்கம் வரணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த பகுதியில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இந்த பகுதி இங்கே இந்த கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர், சிங்கப்பெருமாள் கோயில், அதே மாதிரி இந்த பக்கம் திருப்போரூர், இங்கே வந்து கேளம்பாக்கம், படூர், இங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 1500 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெச்சில் இந்த மெயின் ஸ்ட்ரெச் இது வந்து ஜிஎஸ்டின்னு வாங்க, கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோடுன்னு. இதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்ரு 5 கிலோமீட்டர் கூட வச்சுக்கோங்க, 4000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். உள்ளே வந்தீங்கன்னா 2000 இருக்கும். அதே மாதிரி இந்த பகுதி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வீடு கட்டுறீங்க உடனே நீங்கள் போனோன்னா நீங்கள் சிட்டிக்கு இந்த பகுதிக்கு போகலாம். இங்கே வந்து மினிமம் 7000 8000 10,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டுன்னு போனீங்கன்னா அது பில்டரை பொறுத்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கே 70 லட்சம் 80 லட்சம் வரைக்கும் போகும். ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் நண்பர்களே.